ஆல் ஹாப்பி பொங்கல் டு ஆல். இது நேற்றோட வீடியோ நேற்று அப்லோட் பண்ண முடியல, ஸோ அதனால் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே வாசலெல்லாம் க்ளீன் பண்ணி கோலெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பாட்டி விட்டது. வீட்டு முன்னாடி அந்த பானை பொங்க பாத்திரம் எல்லாமே என் தங்கச்சி விட்டது கோலம். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா நானும் தாத்தாவும் கரும்பு எடுத்துகிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனப்போ அம்மா சமைக்கிறதுக்கு அப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே தாசப்பா அங்கிள் வந்துட்டு இருந்தாங்க. தாசப்பா அங்கிள் வீட்டுக்கு அவங்களும் பூஜை எல்லாம் பண்ணி முடித்தாங்க. பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட அக்ஷய பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அரிசி வெல்லம் எல்லாம் போடணும். ஸோ அதனால் அம்மா போன தடவை பாட்டி போட்டிருந்தாங்க, இந்த தடவை அம்மாவை போட சொன்னாங்க. அம்மா அரிசி வெல்லம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பழம் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு அப்புறம் தாசப்பா அங்கிள் கிட்ட எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சாமி அவங்களோட பாத்திரம் அக்ஷய பாத்திரம் இது எல்லாமே வீட்டுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்க பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி போட்டு பொங்கி வந்ததும் அரிசி கோடம்பி திராட்சை எல்லாம் போட்டு தேங்காய் போட்டு நல்லா கலக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் போட்டு நிறைய நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே பாட்டி சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணணும் சொல்லிவிட்டு வெளியே அப்புறம் உள்ளெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க. விளக்கேற்றி எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பொங்கல் ரெடி ஆன உடனே அம்மா சாமி ரூமில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அம்மா பாட்டுக்கு அம்மா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மதியத்துக்கு எல்லாமே சாப்பிட்றதுக்கு மார்னிங் டிஃபனுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பாட்டி பொங்க பாத்திரத்தில் எடுத்து வச்சு கடலக்காய் அவரைக்காய் கரும்பு எல்லாமே சாமிக்கு வச்சுட்டு படையல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே கொண்டு போயிட்டு படையல் எல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லார் மாதிரியும் நாங்களும் வெளியே பொங்க வைக்கணும்னு ஆசை தான். பட் ஆனால் நாங்கள் இந்த மாதிரி தான் கேஸ்லேயே வச்சுட்டு நாங்கள் பொங்க வைக்கிறது இப்படி தான் பண்ணுவோம். ஸோ அதனால் அதே மாதிரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அது இப்போ பாட்டி பார்த்திங்கன்னா பூஜை பண்ணது பார்த்திங்கன்னா அத்தி மரம்னு சொல்லுவாங்கள்ல அதை பார்த்திங்கன்னா ஏன் வளரலேன்ட்டு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன் வளரலைன்னா அப்பப்போ நாங்கள் கட் பண்ணிகிட்ருக்கிறதுனால அது வளரல. கட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது வளராது. ஸோ அதனால் வளரல. அதுக்கப்புறம் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் ஒரு இயரிங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன்ட்டு. அதை நாங்கள் வாங்கிட்டு பாட்டி பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் அன்றைக்கி நல்ல நாள் இன்றைக்கி போட்டுக்கோன்னு சொன்னாங்க. என்னோடய இயரிங்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தாத்தா பார்த்திங்கன்னா நான் ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு அவரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வீடியோவை எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் எல்லார் வீட்டுக்கும் பொங்கல் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் தாத்தா எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கடலக்காய் பொங்கல் எல்லாம் உள்ளே பார்த்திங்கன்னா சமையல் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. என்ன சமையல் பார்த்திங்கன்னா வடை கோசம்பரி அதுக்கப்புறம் இதுக்கின் பேலே சாருன்னு சொல்லுவாங்க, தமிழில் என்னன்னு தெரியாது, பீன்ஸ் பொரியல் சாம்பார் ரசம் தயிர் ஊறுகாய் உப்பு சப்பாத்தி வடை ரைஸ் ரசம். இது தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஃபெஸ்டிவலோட ஸ்பெஷல் ஃபுட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலான்ட்டு. ஆனால் சாப்பிட்ட உடனே தூங்கிட்டோங்க. ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஒன்ஸ் அகைன். நாங்கள் இப்படி தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம்.